வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோடைய நினைவு நாள். என் தங்கச்சி எங்களை விட்டு போய் இன்னையோட 4 வருஷம் ஆகுது. பாப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அரைக்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஷெடவுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொடக்கல்லில் தான் அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் பாட்டி வீட்டில் தான் அம்மா எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடக்கல்லில் உளுந்தையும் கடலப்பயிரும் அரைச்சிட்ருக்காங்க. இது ரெண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை சுடுறதுக்கு உளுந்து அரைச்சிட்ருக்காங்க, கடல வடை சுடுறதுக்கு கடலப்பயிரை அரைச்சிட்ருக்காங்க. கடலப்பயிரை அரைச்சி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிவிட்டு நான் உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சதும் 65 போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலிஃப்ளவர் 65 தாங்க. நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். இப்போ பாருங்கள், காய்கறிலாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். சாம்பார், சாதம், காரக்குழம்பு, ரசம், வடை, பாயாசம், ஸோ எல்லாமே செய்கிறதுக்காக எல்லா ப்ராசஸும் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. என்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் அதிகமாக ஷூட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா இடத்துலையும் பாதியில் எனக்கு வந்து ஒர்க் வந்துகிட்டே இருக்கிறதுனால அப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கிறதுக்காக வந்து இப்போ அக்கா ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ 65 காலிஃப்ளவர் 65 பூ போட்டுட்ருக்கேன். இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வைக்கிறதுக்காக அக்கா வந்து எல்லாமே கூட்டி வச்சுட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் போடுறதுக்கு வாழைக்காய், மிளகாய் பச்சி போடுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சாச்சு. வடைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பர்லேயே வெங்காயத்தெல்லாம் அடித்து வச்சாச்சு. பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சைடில் வந்து அக்கா கூட்டியும் போட்டாங்க. இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து காரக்குழம்பு வச்சுருக்கிறாங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்காக பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுத்து அம்மியில் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அம்மா பார்த்தீங்கன்னா விறகடுப்புலேயே நான் வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்போ மிளகா பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டுட்ருக்குறாங்க. இது வெந்ததுக்கப்புறம் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல வடையும் உளுத்த வடையும் இங்கே விறகடுப்புலேயே போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பஜ்ஜி போட்டு முடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க, அதுவும் கொதிக்க போகுது. இப்போ கடல வடை சுடுறதுக்காக கடலப்பயிரில் அரைச்சிட்டு வந்திருந்ததில் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு ரெடி பண்ணி அம்மா கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டேன். ஒரு சைடில் பாருங்கள் காரக்குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு சைடில் அம்மா பஜ்ஜிலாம் போட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாழை இலை வச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாழை இலையில் எடுத்து வச்சுரு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு நான் அப்புறம் திரும்பி வந்து குக்கிங் ஒர்க்குக்கே போயிட்டேன். ஏன்னா ஒரு 4-5 இலை அறுத்துட்டு வந்து வச்சா தான் அது கரெக்டாக வந்து வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ 3 அடுப்பில் வேலை நடந்துகிட்ருக்கு. 2 அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் நான் சமைச்சிட்ருக்கேன், இன்னொரு அடுப்பில் அக்கா சமைச்சிட்ருக்காங்க, விறகு அடுப்பில் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. ஸோ 3 அடுப்புலையும் பார்த்தீங்கன்னா வேலை போய்கிட்டே இருக்குது. இப்போ பஜ்ஜிலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கடல வடை சுட்டுட்ருக்குறாங்க அம்மா. கடல வடைக்கு அடுத்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் ஃபைனலாக அவங்க வந்து சுட போகிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் இப்போ போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடல வடையை சுட்டு வச்சுருவாங்க. இப்போ உளுந்து வடைக்கு என்னென்னா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு போட்டிருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக சால்ட்டு, பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இன்னும் ஒன்று நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். பச்சரிசி மாவு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியே தான் ஆகணும். உளுந்து வடைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் முருகலாகவும் இருக்கும். பாருங்கள் ஃபைனலாக வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். அவங்க வந்து கடல வடையை சுட்டதுக்கப்புறம் உளுத்த வடை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து அரிசி மாவு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பராக ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பி அம்மாக்கிட்டே போய்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்து திரும்பி எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ரசம் வைக்கணும், வடை பாயசம் செய்யணும், நிறைய வேலை இருக்குது. இப்போ பாருங்கள் ரசமும் பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சாச்சு, வடை எல்லாமே சுட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஈடு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் போட்டுட்ருக்காங்க. அம்மா தான் விறகடுப்பை விட்டு எழுந்திருக்கவே இல்லை, அவங்களுக்கு அங்கே தான் ஒர்க்கு. இப்போ 3 வாழை இலையை வச்சுட்டோம். ஸ்நாக்ஸுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு வாழை இலையை வச்சு பாப்பா ஃபோட்டோ முன்னாடி வச்சாச்சு. பாப்பா ஃபோட்டோ பாருங்கள். பாப்பா எங்களை விட்டு போய் 4 வருஷம் ஆகுது. கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வீடியோஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க வீட்லேயே. அது வந்து இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா கண்டிப்பாக நான் ஒரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். பாப்பா பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை முயற்சி தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் ப்ராப்ளம், அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ 3 வாழை இலையை வச்சு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களை விட்டு போனாலும் எப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் மனசில் வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் கடவுளோட வேண்டிக்கிறேன். நீங்களும் என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடம் கொளுத்த வேண்டியதான். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு படிக்கிறதுக்காக நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். தங்கச்சி என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்காங்க, எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ 3 டிகிரி படிச்சிருக்காங்க.
3 டிகிரி முடிச்சுட்டு டீச்சராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ப்ரைவேட்டில். டீச்சராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் கேஷியராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அப்பா வந்து சூடம் கொளுத்துறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ படிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பொண்ணு தான், பசங்கள்லாம் யாருமே கிடையாது. அக்கா, நான், தங்கச்சி, நாங்கள் 3 பொண்ணுங்க தான், பையன்லாம் யாரும் கிடையாது. ஸோ தங்கச்சி இந்த முடிவு எடுத்தது எங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நல்லா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை குட்டியோட நல்லா வாழ்வா அப்படின்னு அம்மா நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணது ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு பாப்பா ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. ஸோ அம்மாவும் பார்த்திங்கன்னா இப்போ விளக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், சூடெல்லாம் கொளுத்தியாச்சு. இப்போ காக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கணும். அதனால் இப்போ அம்மா விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ காக்காய்க்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு தான், ஏன்னா அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. தாத்தா வந்திருக்கிறாங்க, அக்கா காலையிலேருந்து இங்கே தான் இருக்காங்க, சித்தப்பாவும் வந்திருக்கிறாங்க, தம்பியும் வந்திருக்கான். ஸோ இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க பாப்பாவுக்கு படிக்கிறதுக்காக. இப்போ அம்மா பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ பேக் சைடில் போய் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இப்போ கிளம்பிட்டாங்க. முன்னாடி சொன்னது தான், முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து எப்போவுமே நமக்கு தோன்றுறது தான். ஸோ அதே போல் பாருங்கள், அம்மா கொண்டுட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா காக்கா வந்து ஒரு 4-5 காக்கா கிட்டத்தட்ட நம்ம வீட்டை சுற்றியே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அம்மா கொண்டு போய் வச்சதும் பாருங்கள், ஃபஸ்ட்டே ஒரு காக்கா வந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு காக்கா வந்துருச்சு, 3வது காக்கா. ஸோ இன்னும் 2-3 காக்கா வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 5 காக்கா கிட்டத்தட்ட வந்து உடனே சாப்பாடு வடையை எல்லாமே எடுத்துக்கிச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அம்மாவும் பார்த்திங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இறங்கி வந்துட்டாங்க. காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதுதான் வந்து ஒரு முறையும் இருக்கும். பெரியவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதா கருதப்படுவது தான். ஸோ அதே போல் பாருங்கள், இப்போ நீர் விளையாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே படைச்சி இலையை பார்த்திங்கன்னா தாத்தா வந்திருந்தாருங்க பார்த்திங்களா, தாத்தாவுக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் அந்த இலையை எடுத்து கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு இலை இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க பெரியவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இப்போ சாப்பாடு போடணும். என்னென்ன சாப்பாடு செஞ்சிருந்தோம்னு பார்த்திங்கன்னா வடை பாயாசம், பச்சி ஐட்டம், காலிஃப்ளவர் 65 எல்லாமே பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப மன கஷ்டத்தில் தான் இருந்தோம். கஷ்டத்தோடு தான் செஞ்சோம். வாழ வேண்டிய பொண்ணு இப்படி இறந்து போய் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அது வந்து நம்ம சாப்பிட்றது, அவங்களுக்கு செஞ்சு சாப்பிட்றது, அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான செயல்கள் தான் சொல்லலாம். இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஏதோ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அதனால் தங்கச்சி இந்த முடிவு எடுத்தது ரொம்ப எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அக்காவும் சித்தியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிற வயசான பாட்டி வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா தட்டில் சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றி வடை பச்சி எல்லாத்தையும் சாப்பாட்டிலே வச்சு கொண்டு போய் நான் ஒரு 2-3 வீட்டில் கொடுத்துட்டு வந்தேன். அம்மாவும் பார்த்திங்கன்னா கொடுக்க போயிருந்தாங்க. ஒரு 4-5 பேர் கூட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடும் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சாப்பாடு எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சித்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ எங்கள் சித்தி தான் என்னுடைய சித்தி, அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி. இவங்க ஊருக்கு தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் கொடுத்துருந்தேன். சித்தி ஊரில் வந்து அவங்க ஊரில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டன், ஒரு எப்படி சொல்கிறது, விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு சித்தி கோவில் எல்லாமே சுற்றி காமிச்சிருந்தேன் சித்தி ஊரில். நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து என்ன நான் கேட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சித்தி இந்த இளநீ வந்து ஏன் நீட்டாக வருது, கொஞ்சம் பெருசாக தானே வரணும், அகலமாக இருக்கணும்ல, இது ஏன் இப்படி கூர்மையாக போகுது சித்தி அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க தேரை வந்து உக்காந்துருக்கு, தேரை வந்து அந்த இளநியை மூந்து பார்த்தாலே அது வந்து வீணாக போயிடும் தேங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க, கஷ்டப்பட்டு இதை வச்சு 4 வருஷத்தில் இப்போது காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்ம வீட்டில், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சித்திகிட்ட கேட்டிருந்தேன்.
அது ஒன்றும் இல்லை, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூச்சி மருந்து போட்டு விட சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து இங்கே சாப்பாடு கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருந்தேன் பசங்களுக்கு. என்னென்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், சாதம், அதுக்கப்புறம் வடை பாயாசம், பச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுட்டேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி திரும்பி கட்டைப்பையிலே எடுத்துகிட்டு இப்போ திரும்பி அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு சித்தியை விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வரலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தியும் பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது வடை அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அம்மா எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க. சித்தியும் பார்த்தீங்கன்னா சித்தியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே தம்பியும் ஊருக்கு கிளம்பிட்டான். ஸோ இந்த டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. என்னோடய தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு கடவுளை வேண்டிக்குவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.